வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழமான பார்வை, நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின சில முக்கியமான கட்டுரைகளை வச்சுதான். ரொம்பவே ஒரு முக்கியமான தலைப்பு இது. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, அரிசியோட பன்முகத்தன்மையில நாம எதை இழந்தோம், எப்படி சிலதை மீட்டோம், அதுவும் முக்கியமா நம்ம ஆரோக்கியத்தோட இது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். சரியா சொல்லிங்க. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டுரை சொல்லுது, வேத காலத்துல இந்தியாவுல கிட்டத்தட்ட 4 லட்சம் நெல் ரகங்கள் இருந்திருக்கு. 4 லட்சமா? ஆமா. ஆனா பசுமை புரட்சிக்கு அப்புறம் 1990கள்ல இந்த எண்ணிக்கை வெறும் 2 லட்சமா குறைஞ்சிடுச்சு. அதாவது பாதிக்கு பாதி போயிடுச்சு. மொத்தமா போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய இழப்பு. இது வெறும் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு நெல் ரகமும் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு ஏத்தது. சிலது வறட்சிய தாங்கும், சிலது வெள்ளத்துல மூழ்கினாலும் அழுகாது. நாம இழந்தது வெறும் அரிசியே இல்ல, இந்த மாதிரி தனித்துவமான மரபணுக்களை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் திருவாரூரை சேர்ந்த நெல் ஜெயராமன் ஒரு பெரிய நம்பிக்கையா வரார். நம்மாழ்வாரோட சீடர். ஆமா, அவர் அழிஞ்சு போனதா நினைச்ச காட்டியானம்ங்கிற ஒரே ஒரு நெல் ரகத்தை வச்சுதான் தம் பயணத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயராமனோட அணுகுமுறை அது ரொம்பவே வித்தியாசமானது. எப்படி? அவரு விதைகளை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு விதை வங்கியில பத்திரப்படுத்தல. ஓ, அப்ப என்ன செஞ்சாரு? அதுக்கு பதிலா விவசாயிகளையே அவங்களையே இந்த இயக்கத்தோட ஒரு பகுதியா மாத்தினாரு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு நெல் திருவிழா நடத்தி விவசாயிகளுக்கு 1 கிலோ விதை கொடுப்பாரு. சரி. அடுத்த வருஷம் அதுல இருந்து 2 கிலோ விதைய திரும்ப கேட்பாரு. இது ஒரு விதை பெருக்கல் வலையமைப்ப உருவாக்குச்சு. இது ஒரு அருமையான யோசனையா இருக்கே. இந்த எளிய யோசனை மூலமாதான் அழிவின் விளிம்புல இருந்த 174 நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கார். 174 ரகங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா எதுக்காக இந்த பழைய ரகங்கள் நமக்கு தேவை? நாம தினமும் சாப்பிடுற பாலிஷ் பண்ண அரிசியில இல்லாத அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு? இங்குதான் விஷயமே இருக்கு. உதாரணத்துக்கு ஜீரக சம்பாவை எடுத்துக்கலாமே. சரி. அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நாம சாப்பிடுற சாதாரண பாலிஷ் பண்ண அரிசியோட ஒப்பிடும்போது ஜீரக சம்பாவுல இரும்பு சத்து கிட்டத்தட்ட 638% அதிகம். ஒரு நிமிஷம், 638%? ஆமா. மக்னீசியம் 476% அதிகம். இது ஏதோ 10-20% அதிகம் இல்ல. அப்போ நம்ம சாப்பாட்டு தட்டுல இருக்கிற ஒரு விஷயத்த மாத்தினாலே இரத்த சோகை மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இது வெறும் ஆரம்பம்தான். மாப்பிள்ளை சம்பா உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இதுல அந்தோசியனின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனாலேயே இத அரசர்களின் அரிசின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஒரு கட்டுரையில படிச்சேன். அந்த காலத்துல அரச குடும்பத்தை தவிர வேற யாராவது இந்த கருப்பு கவுனி அரிசிய சாப்பிட்டா அவங்களுக்கு தண்டனைய கொடுப்பாங்களாம். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு அரிசிக்காக தண்டனை. அதோட மருத்துவ குணம் அந்த காலத்திலேயே எவ்வளவு மதிக்கப்பட்டிருக்குன்னு இது காட்டுது. அது வெறும் உணவில்ல, ஒரு மருந்து. ஒரு தனிநபரா ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இப்ப எந்த நிலையில இருக்கு? அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ தனிநபர் முயற்சியா மட்டும் இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு திட்டத்தையே கொண்டு வந்திருக்கு. ஓ, அரசாங்கமே இதை கையில எடுத்திருக்கா? ஆமா. இந்த திட்டத்தின் கீழே 200 மெட்ரிக் டன் பாரம்பரிய விதைகளை உருவாக்கி 10,000 விவசாயிகளுக்கு 50% மானியத்துல கொடுக்கறாங்க. ஒரு தனிநபரோட கனவு இப்ப அரசாங்கத்தோட கொள்கையா மாறியிருக்கு. அப்போ இந்த ஆழமான பார்வைய ஒரு முக்கியமான சிந்தனையோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா. அழிஞ்சு போனதா சொல்லப்படுற சில நெல் ரகங்களோட பேரை மட்டும் யோசிச்சு பாருங்க. மடு முழுங்கி. பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஆமா, அதாவது பெரிய வெள்ளத்தையே தாங்கி நிக்கும். இன்னொன்னு கலர் பாலை, உவர் நிலத்துல கூட வளரக்கூடியது. நாம இப்போ பருவநிலை மாற்றத்தால வறட்சியையும் வெள்ளத்தையும் அதிகமா சந்திச்சுட்டு வர்றோம். ஒருவேளை நம்ம எதிர்கால உணவு பாதுகாப்புக்கான தீர்வுகள் நாம கவனிக்காம அழிஞ்சு போகவிட்ட இந்த நெல் ரகங்களோட மரபணுக்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கோ? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.